வேண்டும். அதுக்கு நாங்கள் எழுதியிருக்கிறோம். யாரையும் கை வைப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. மன்னார் மாவட்டத்தினுடைய மக்களாகி நாங்கள் வனத்தை நாங்கள் பாதுகாப்போம், இயற்கையை பாதுகாப்போம், எங்கள் சந்ததிக்கு ஆரோக்கியமான ஒரு எதிர்காலத்தை பற்றி செல்வோம் என்ற அந்த உறுதிப்பாடோடு இந்த பேரணியில நாங்கள் பங்கு கொள்ளும். முதலாவது பெண்கள் அனாதைகள் தாங்கிய பெண்கள் முதலில் செல்வார். அதை தொடர்ந்து ஆண்கள். நாங்கள் அந்த வரிசைகளை கொள்வோம். இந்த நீதியான மக்களுடைய குரல் இதோ. உடனடியாகவே மீன்மதங்கி ஜனாதிபதி அவர்களுக்கு கையளித்து அனுப்பி மின்னஞ்சல் மூலமாகவும் தொலைநகல் ஊடாகவும் அனுப்பி அதன் பிரதியையும் எமது மார்கஸ் ஃபாதர் அவர்களிடம் கையளித்திருந்தேன். இன்றைய தினமும் இப்பொழுது இந்த கடிதம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே உங்களது சிபாரிசுகள் கோரிக்கைகளை நீங்கள் கையளித்திருக்கிறீர்கள். அந்த விடயங்களை நான் உண்மையில் தற்பொழுது முன்னுரிமைப்படுத்தி தற்பொழுது ஒரு மணித்தியாலத்துக்கு இடையிலேயே இந்த கடிதத்தினை மீன்மதங்கி ஜனாதிபதி அவர்களின் கவனத்துக்கு என்னுடைய நாட்டினுடைய அதிபரிடம் அழைத்து உடனடியாக மாலைக்கு 2ஆம் கட்ட காற்றாலை திட்டத்தை நாங்கள் நிறுத்துகிறோம் என்பதை நீங்கள் கௌரவமாக அறிவிப்பது சிறந்தது என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆகவே மக்களுடைய அபிலாஷைகளை நீங்கள் குறிப்பது நம்முடைய மாவட்ட அதிபருடைய கௌரவமான பணியாக இருப்பதை நாங்கள் நம்பிக்கையோடு இந்த வேண்டுகோளை உங்களிடம் சமர்ப்பிக்கின்றோம். Beres